ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஆல் அபவுட் மோட்டார் தமிழ். நான் உங்கள் எஸ்கே. ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போகிறானேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு 3 இயர்ஸ் கிட்ட வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோவே வந்து போடல. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கே டைம் ஆயிரும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைனாக லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன், வீடியோவில் எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லாம் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம பைக் ரிவ்யூஸு, பைக் கம்பேரிசன் வீடியோஸ் தான் வந்து நிறையா வந்து போட்டுட்ருந்தோம் 3 இயர்ஸ் பேக்கு. ஸோ இப்போ வந்துட்டு புதுசாக காரையும் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துருச்சு. ஸோ கார் ரிவ்யூ, கார் கம்பேரிசனு, கார்ஸை பற்றியுமே அப்புறம் பைக்ஸை பற்றி ரெண்டுமே வந்து போடலான்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ அதனால நாம் வந்து இன்றைக்கி ஒரு காரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்துட்டு எப்படின்னா, ஒரு 2010 வந்து லான்ச் ஆன ஒரு கார். அது 2010 ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும், அதே டைம் வந்துட்டு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து பை பண்ணுற அளவு மிடில் கிளாஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ண ஒரு காரு. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி, அதே டைமு மைலேஜுமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன காருன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன கார்னா நம்ம ஃபோர்டோட ஃபிகோ. சரி, ஓகே நண்பா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிகோவை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துடலாம், எப்போ லான்ச் பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபிகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2010 வந்து ஃபோர்டு வந்து ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணாங்க. என்னன்னு சொல்லி லான்ச் பண்ணாங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், அதே சமயம் வந்துட்டு எல்லாருமே வந்து ஈஸி டு பையாக வந்து இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து ஃபோர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியான கார்ஸ் தான் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஐக்கானாக இருக்கட்டும், ஃபியஸ்டா, எல்லாமே வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சை விட அது வந்து அதிகம். இந்த கார் வந்து லான்ச் பண்ணும்போது ஸோ 7 to 10 lakhs வரைக்கும் இந்த ஒரு கார் வந்து ரேட்டு பட்ஜெட் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து வாங்கணுன்றக்காண்டி தான் வந்து இந்த ஒரு காரை வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஃபியஸ்டாவோட இன்ஜின் தான். ஆல்மோஸ்ட் ஃபியஸ்டா மாதிரி தான் இருக்கும். நம்மளோட வீல் பேஸும் சரி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபியஸ்டா மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் கொண்டு வந்து எல்லாருமே ஈஸியாக வாங்கணுன்றக்காண்டி இந்த ஃபிகோ வந்து லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2010 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2011 மாடலு. அதுக்கப்புறம் 2012 வந்து இதோட ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை வந்து கண்டினியூவாக வந்து அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 2015 வந்து லான்ச் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு 2021 வரைக்குமே வந்துட்டு ஃபிகோ வந்து இருந்துச்சு. ஃபிகோ ஆஸ்பயர் அந்த மாதிரி வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ கடைசியாக 21 ஃபோர்டே வந்து டிஸ்கன்டினியூ வந்து பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. ஃபோர்டு கம்பெனியே வந்து ஃபுல்லாக டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு. ஸோ பர்சனலாக நான் வந்து ஃபோர்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன்னே சொல்லலாம். நான் சின்ன வயசுலேருந்து ஃபோர்டு காரை வந்து பார்த்து நான் அந்த காரை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு தான் இருந்தேன். ஸோ இப்போ இது வந்து எங்கள் அப்பா வந்து வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே நண்பா, நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த காரோட ரிவ்யூவும் அஸ் வெல் அஸ் இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூவும் வந்து பார்த்துலாம். நான் ஒரு 4 to 6 month கிட்ட இந்த காரை வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நானும் ட்ரைவ் பண்ணி அந்த ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு வந்து நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த காரோட எக்ஸ்டீரியர் பற்றி வந்து பார்த்துருவோம். எக்ஸ்டீரியர் ஃபஸ்ட்டு வந்து இந்த காரோட ஃபோர்டோட அந்த ஃபோர்டோட லோகோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒரு லோகோ தான் வந்து வச்சுருப்பாங்க. ஃபியஸ்டாவாக இருக்கட்டும், எக்கோ ஸ்போர்ட்டு, நம்ம ஐக்கான்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு லோகோ தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் இந்த கிரில்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இது வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிரில்லாக வந்து இருந்துச்சு. இது ஃபேஸ் லிஃப்ட்டுமே வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்து வந்திருக்கும். அதுவும் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் கொஞ்சம் வந்து ஹேட்ச்பேக்லேயே ஃபஸ்ட்டு நாங்கள் வேகனார் யூஸ் பண்ணியிருந்தோம். வேகனார் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ராடாகவும் கொஞ்சம் மசிலாக கொஞ்சம் சப்பியான ஒரு கார் மாதிரி வந்து இது இருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஸ்மோக் ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸாகவும் அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டைலிஷாகவும் லுக்கும் வந்து ஃபிகோக்கு வந்து இது எடுத்து கொடுத்துச்சுன்னே வந்து சொல்லலாம். அதே டைமு ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு ஃபாக் லேம்பும் வந்து இந்த காரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இதோட ஸ்ப்ரெட்டும் சரி, இதோட அந்த லைட்டோட அந்த எமிஷனும் சரி உண்மையிலே சூப்பராக இருக்கும். நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். நல்லா ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு ஃபாக் லேம்ப்னே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த காரோட வீல் பேஸு, இந்த காரோட லென்த்தெல்லாம் வந்து என்ன வருதுன்னா, வீல் பேஸ் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஃபியஸ்டாவோட ஆல்மோஸ்ட் அதே ஒரு வீல் பேஸ் தான். 2700 சம்திங் வீல் பேஸ் வந்து வருது. நான் வீல் பேஸு அந்த லென்த்தெல்லாம் வந்துட்டு நான் சைடில் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து போடுறேன். சரியாக அந்தளவுக்கு தெரில. ஸோ ஃபியஸ்டாவோட ஆல்மோஸ்ட் அதே வீல் பேஸு அதான் வந்து வருது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 168 mm வந்து வரும். இது வந்து ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹேட்ச்பேக்குக்கு ஓகே. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியோடையும் போயிருக்கோம், அதே சமயம் லோடு வச்சுட்டும் வந்து போயிருக்கோம்.
இது வரைக்கும் எதுலையுமே வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அடியானது இல்லை. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், அப்பாவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அடியானதுக்கு வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் கொடுத்த ஒரு மிரரு, நார்மல் மிரர் தான் இது, ஆட்டோமேட்டிக்லாம் வந்து கிடையாது. ஸோ சைடில் வந்துட்டு ஒரு ஸ்லிம்மான இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து சும்மா பிளைனாக வந்து விடாமல் ஒரு சின்ன ஒரு மசுல் லுக் வந்து வரணுன்றதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு ஹுக் மாதிரி கொடுத்து இந்த டயரை வந்து கொஞ்சம் அந்த ப்ராடாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயர் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்துட்டு 165/75 வரும்னு நினைக்கிறேன். இந்த காரில் நாங்கள் வந்து 185/70 போட்டிருக்கோம். பட் இதில் ஸ்டாக்காக வர சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 175 சம்திங் வந்து வரும் நினைக்கிறேன். 165 or 175 வந்து வரும் இந்த வேரியண்ட்டுக்கு. ரிம் சைஸ் வந்து 14 inches ரிம் வந்து வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஃபிகோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு 4 வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா LXi, அப்புறம் வந்து EXi, அப்புறம் ZXi, அதுக்கப்புறம் வந்து டைட்டானியம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. டைட்டானியம் தான் வந்து ப்ரீமியமான, அதாவது டாப் எண்டுன்னு சொல்லலாம் டைட்டானியம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா EXi வேரியண்ட்டு, கொஞ்சம் மிட் வேரியண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இது டைட்டானியமில் தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து டைட்டானியமில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. டைட்டானியமில் இந்த டயர் சைஸ் வந்து வரும். ஸோ அடுத்து அப்படியே சைட் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு இந்த ஒரு டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வச்சிருந்த வேகனாரில் வந்துட்டு சும்மா ஃப்ளிப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மாடர்னாக வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் மட்டும் இருக்குது. ஏபிஎஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட்லேயே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வரும், ரியரில் வந்துட்டு ட்ரம் பிரேக்ஸ் வரும். அப்படியே வந்துட்டு இங்கே வந்து சின்ன ஒரு ஸ்பேஸ், ஒரு கிளாஸ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து ரியர் வியூ வந்து வந்தீங்கன்னா இந்த ஒரு டெயில் லேம்ப் வந்துட்டு இந்த காருக்கு ஒரு ரியர்லேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்டைலாகவும், எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ஒரு டெயில் லேம்ப் வந்து நம்ம வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஒரு டெயில் லேம்ப் வந்து அந்த டைமில் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் இந்த ஹேட்ச்பேக்ஸ்லையும் நான் கொடுத்து பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு டாட்டாவோட இண்டிகாவில் வந்து இதே மாதிரி ஒரு டெயில் லேம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டெயில் லேம்ப் நேம் வந்து கூட கிறிஸ்மஸ் ட்ரீ டெயில் லேம்ப்னு வந்து சொல்லுவாங்க, சம்திங் சொல்லுவாங்க. எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த டெயில் லேம்ப் வந்துட்டு இந்த காருக்கு இன்னும் கொஞ்சம் அழகு வந்து சேர்த்துச்சுன்னே வந்து சொல்லலாம். நல்லா பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் க்யூட்டாகவும் வந்துருக்கும் இந்த கார் பின்னாடி இருந்து பார்க்குறப்ப. அதே டைம் வந்து மேலே டாப் போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்துட்டு லைட்டாக பெண்ட் ஆகி கொஞ்சம் ஃப்ளிப் ஆகி வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபியஸ்டா சொன்னேன் தெரியுமா, இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபியஸ்டாவோட தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபியஸ்டாவில் வந்து செடான் டைப். ஸோ அந்த செடான் டைப்பை வந்துட்டு நமக்கு வந்து ஹேட்ச்பேக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அது ஹேட்ச்பேக்கை மாற்றுறதுக்காண்டி கொஞ்சம் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளிப் ஆகி வந்து வந்திருக்கும். அப்படியே ரியர் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்பாய்லர்னு சொல்ல முடியாது, ஸ்பாய்லர் டைப்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா ஃபியஸ்டாவில் வந்துட்டு நமக்கு அந்த மிரரோடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அலாட் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க, ரெட் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த காரில் வந்து கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டாக அது ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி வெளியே எக்ஸ்போஸ் ஆகி இதில் லைட் வர மாதிரி. இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நம்ம நைட் டைம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு அப்படியே ரியர் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிகோன்னு வந்து சும்மா ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க நேமு. அப்புறம் வந்து இந்த கார் வந்து டிடிசிஏ இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டர்போ இருக்குது இதில். ஸோ அதை பற்றி நான் இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி சொல்லும்போது நான் அதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. அப்புறம் ரியர்லேருந்து பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய கார்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சப்பியான ஒரு மஸ்குலரான ஒரு கார் மாதிரி வந்து சொல்லலாம். ஏன்னா ரொம்ப குட்டின்னு வந்து சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு வந்து சொல்ல முடியாது. ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ஒரு இது பின்னாடி பார்க்க நல்லா ஸ்டைலிஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ரியர் கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த காரை வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க வந்து அதை ஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க போல். அதுவுமே வந்து இதில் இருக்குது. ஏன்னா இந்த காரில் வந்து டிஃபால்ட்டாக வந்து வராது. ஸ்டாக்கில் வந்துட்டு ரியர் கேமரா டைட்டானியம்லையுமே வந்து வராதாம்மா, டைட்டானியம்லையுமே வந்து வராது. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் இது வந்து தனியாக தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் இது வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். டீசல் இன்ஜினு 45 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 45 லிட்டர்ஸ் வந்து இதை பிடிக்கும். ஓகே நண்பா, இந்த காரில் வந்துட்டு நம்ம பில்லியன் சீட்டுக்கிட்ட தான் வந்து இந்த ஒரு பேனர்டு ஃப்ரண்ட் இன்ஜின் பேனர்டு ஓப்பன் பண்ணுறது வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஏஓபிஎன் பிராண்டுங்கிறதுனால. ஸோ ஓகே நண்பா, இப்போ நம்ம இன்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்லேயே வந்து ஒரு 69 bhp வந்து இதோட பவரு. அது டார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 160 Nm ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணோம் 2000 RPMல. அதே 69 bhp வந்து 4000 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதான் இந்த காரோட இன்ஜின் ஸ்பெக்ஸு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிடிசிஏ இன்ஜின், ஃபோர்டில் வந்துட்டு நம்ம
எக்கோ ஸ்போர்ட்லையும் சரி, ஃபியஸ்டாலையும் சரி, ஃபிகோலையும் சரி இந்த டிடிசி இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து டர்போ வந்து வரும். இந்த பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டர்போ வந்து கொடுத்துருப்பாங்க கரெக்டாக ஏர் இன்டேக்கு கிட்ட ஒரு குட்டி டர்போ. இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்க்க தான் துண்டா இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் வந்து கட்டுத்தனமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து சொல்கிறேன். ஸோ டர்போ வந்து நல்லாவே வந்து இந்த காருக்கு வந்து ஒரு பவர் வந்து கொடுக்கும். அதனால தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டில் இது வந்து ஒரு நல்ல காரு. நான் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நான் சொல்லணும்னா இந்த கார் வந்துட்டு நாங்கள் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 800 வச்சுருந்தோம். நான் அப்போ வந்து ஒரு 6th அந்த ரேஞ்ச் வந்து படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 800 வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு 800 வாங்கினோம். அதுதான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து வேகனார் வந்து வாங்கியிருந்தோம். வேகனாருமே வந்து இந்த 3 காருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுமே வந்து ரொம்ப கம்மி. நமக்கு அந்தளவு வந்து ஸ்டெபிலிட்டியும் சரி, அந்தளவு பெர்ஃபார்மன்ஸுமே வந்து அதில் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த காரில் வந்து இந்த காரோட மெயின் அட்வான்டேஜே வந்துட்டு இந்த காரோட ஸ்டெபிலிட்டியும் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் தான் வந்து உண்மையிலே நான் இது வரைக்கும் அந்த முன்னாடி வச்ச 3 காருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின்ஸு. அதில் நாங்கள் வந்து எல்பிஜி வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அசலும் அது பெட்ரோல் இன்ஜினு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு டீசல் இன்ஜினு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார் வந்து நான் டீசல் இன்ஜின் வந்து ட்ரைவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கார் வந்து இதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இங்கே வந்து கூலண்ட் ஆயில் செக் பண்ணுறது வந்து இங்கே இருக்கும். இது வந்து பவர் ஸ்டேரிங், ஏன்னா இதில் வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்கு. நம்ம அடுத்து வந்து ஃபேஸ் லிஃப்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் எக்கோ ஸ்போர்ட்லலாம் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வரும், ஃபியஸ்டாலையும் கூட. இதில் வந்து ஹைட்ராலிக் ஸ்டேரிங் ஒரு 2012 வரைக்கும் இந்த ஸ்டேரிங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில அது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பிரேக் ஆயில். இது வந்து பிரேக் ஆயில் வந்து பார்க்குறது. இது இன்ஜின் ஆயில் எல்லாத்துக்குமே தெரியும், இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது. இங்கே வந்து வைப்பர் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. வைப்பர் வாட்டர் வந்து மேக்ஸிமம் யாரும் ஷாம்பு வந்து இதில் போடுவாங்க. ஸோ அந்த ஷாம்பு வந்து இதில் யூஸ் பண்ணாதீங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நான் தனியாக மெயின்டெனன்ஸை பற்றி பேசும்போது நான் அதை வந்து சொல்கிறேன். தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணலாம். இதில் பேசினா ரொம்ப பெருசாயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் இன்டேக்கு. நம்ம இன்ஜினுக்கான ஏர் வந்து இது வழியாக தான் இன்டேக் எடுக்கும். இங்கே ஏர் ஃபில்டர் வந்து இருக்கும். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நண்பா. இன்டீரியரில் வந்து இன்னொரு சில சின்ன விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரிவ்யூ எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால ஸோ ஒரு சில விஷயத்தை வந்து மறந்துடுறேன் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த விட மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இன்னும் பெட்டராக வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன விஷயம்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சின்ன ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை சொல்ல மறந்துட்டேன். பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து இண்டிகேட்டர்ஸுமே வந்து இந்த காரில் வந்து லெஃப்ட் சைடு வரும். நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து கொடுத்துருவாங்க இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. இதில் லெஃப்ட் சைடு வரும். ரைட் சைடு வந்துட்டு நமக்கு வைப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வரும். வைப்பரோட ஃபுல் கண்ட்ரோல் வந்துட்டு ரைட் சைடு வரும். இண்டிகேட்டர்ஸ் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் வந்து ஒரு யூரோப்பியன் பிராண்டுங்கிறதுனால இந்த காரு அப்புறம் ரொனால்ட்லாம் வந்து அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னென்னா இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கார் வாங்கும்போது இது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கார் வாங்கும்போது எனக்கு இண்டிகேட்டருமே அந்த சைடு வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு கார் ஓட்டும்போது நான் வந்துட்டு இங்கே தான் வந்து இந்த ஹெட்லைட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஹெட்லைட் ஆன் ஆகவே இல்லை. அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் யூரோப்பியன் ஸ்டைலில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டைல் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெகுலேட்டர் ஸ்டைலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நம்ம ஹை பீம் லோ பீம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நம்பர் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க 0 to 4 வரையும். 0ல் வச்சோம்னா ஹை பீம், 4ல் வச்சோம்னா லோ பீம், அப்படி குறைஞ்சிட்டே வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதே மாதிரி ஃபியூல் டேங்கோட நாப் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் டேங்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃப்ரண்ட் பேக் போய்க்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நண்பா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூட்டை பற்றி சொல்ல மறந்துட்டு நான். பூட் கெப்பாசிட்டியை பற்றி. ஸோ அதுலேயுமே வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம கார் கீழேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் வந்து அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளிப் டைப் தான் வந்து ஃபோர்டில் வந்து இது வந்து ஃபேமஸ்ஸு. அந்த டைமில் வந்து ஒரு ஸ்டைலிஷான கீன்னு வந்து வச்சுருந்தாங்க. ஃபோர்டோட கீயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நார்மலாக நம்ம காரில் இருக்க கீ மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ இதுலேயுமே பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பூட்டை வந்து பார்த்துருவோம். பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பா ஏதோ சிமெண்ட் மூட்டையை வச்சுருக்காரு. அப்படியே பக்கத்தில் பூட் ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 284 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஒரு எப்படியும் வந்து நம்ம ஒரு 6-7 பேக்ஸ் வரைக்கும் வந்து வச்சுக்கலாம். நிறையா லோடுமே வந்து வச்சுட்டு போயிருக்கோம்.
ஒரு நல்ல பூட் ஸ்பேஸுமே வந்து சொல்லலாம். இங்கே சைடில் வந்துட்டு உங்களுக்கு லைட்டுமே வந்து சின்னதாக வந்து கொடுத்துருவாங்க. குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, க்யூட்டாக. இங்கே ஒரு லைட் வந்து கொடுத்துருவாங்க. கீழே வந்துட்டு அதே மாதிரி நமக்கு ஸ்டெப்னி வந்துடும். எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரி ஸ்டெப்னி. இங்கே சிமெண்ட் மூட்டை இருக்கிறதுனால தூக்க முடியல, ஸ்டெப்னி வந்து வந்துடும். இந்த ஸ்டெப்னியில் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஸ்டாக்கான டயரு. 175/65 R14 inches டயரு. இதுதான் வந்து ஸ்டாக் டயர் ஸ்டெப்னியோடது. நாங்கள் வந்து இதோட கொஞ்சம் பெரிய டயர் வந்து போட்டிருக்கோம். ஓகே நண்பா, நம்ம எக்ஸ்டீரியர் இன்ஜின் பேலாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மைக் வேறு வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ தனியாக ஃபோனில் தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா இன்டீரியரை பற்றி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டீரியர் சொல்லணும்னா அது பெஸ்ட்டே வந்துட்டு இதோட ஸ்டேரிங் தான். ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு சில கார்ஸ், ஓரளவுக்கு நிறையா கார்ஸ் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேரிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேறு எந்த கார்லேயும் வந்து ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்டேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது கொடுக்கும். இதுக்கும் சரி ஃபியஸ்டாக்குமே வந்து ஒரே மாதிரி ஸ்டேரிங் தான் வந்து வரும். நம்ம டைட்டானியம், ஃபிகோவோட டைட்டானியமில் மட்டும் டெலஸ்கோபிக் வந்து வரும்னு நினைக்கிறேன். டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வரும், டில்ட் வராது அதுலேயுமே. இதில் வந்து ரெண்டுமே வந்து இருக்காது, நார்மலான ஒரு ஸ்டேரிங் மட்டும்தான். பட் இதோட கான்ஃபிடன்ஸும் சரி, இதோட ஃபீட்பேக்கும் வந்து சூப்பராக இருக்கும். ஹை ஸ்பீட்லேயும் சரி, மிட் ரேஞ்சிலையும் சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சைடுமே இருக்கும், இந்த சைடும் வந்துட்டு நம்ம மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஏசி. இந்த காரோட ஏசியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதோட ஃபீல் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். அந்த நம்மளோட ஏசி கெப்பாசிட்டி வந்துட்டு 155 cc ஏசி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நல்லா வந்து ஒரு கூலிங் வந்து நல்லாவே வந்து கொடுக்கும். கம்பேரேட்டிவ்லி முன்னாடி இந்த கார்ஸை விட இந்த காரில் வந்து கூலிங் வந்து நல்லாவே இருக்குது. மித்த கார்ஸ்லேயும் சரி, இதுலேயும் வந்து நல்லா இருக்குது. நைட் டைம்லலாம் வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் தான் ஏசி போட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா அந்தளவு வந்து அந்த கூலிங் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபிகோ யூஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் காரில் வந்து எப்படி ஏசியோட ஃபீல் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பில்ட் குவாலிட்டியுமே வந்து ஃபிகோ வந்துட்டு பில்ட் குவாலிட்டி வந்து உண்மையிலே ஃபோர்டு வந்து நல்லாவே வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபிகோக்கும் சரி மித்த எல்லாத்துக்குமே என்ன தான் அவங்க காஸ்ட் கட்டிங்ஸ் வந்து பண்ணியிருந்தாலும், பட் இந்த பில்ட் குவாலிட்டி வந்துட்டு கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த காரோட வெயிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1100 kilograms கிட்ட வந்து வருது. நல்ல ஒரு வெயிட்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி பவருமே வந்து பவர் டு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஹார்ட் பிளாஸ்டிக் தான், சவுண்டு கூட கேட்கும், நல்லா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கே வந்து ஒரு சின்ன நம்ம மொபைலில் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ளோ பாக்ஸ் சின்னதாக, லைட்லாம் எதுவும் வராது, நார்மலான ஒரு க்ளோ பாக்ஸ் தான். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆஃப்டர் மார்க்கெட்டாக ஒரு டச் ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா பின்னாடி ரியர் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் வந்து போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட சொல்கிறேன். என்ன இப்போ சொன்னோம்னா கொஞ்சம் வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிரும். என்ன கேட்டால் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஆஃப்டர் மார்க்கெட்டு மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட தனியாக. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஏசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீடு. இங்கே வந்து கூலு, ஹாட் அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு ஏசி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அப்புறம் ஏசி பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஹசார்ட் லைட்டு, அப்புறம் இங்கே வந்து டீஃபாகரோட பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கியர் நாபுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியஸ்டாலையுமே வந்து இதே கியர் நாப் தான் இருக்கும். இது வந்து 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்துருக்கு. அப்புறம் ஹேண்ட் பிரேக்கு, ஃபஸ்ட் யூஸ்வல் எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரி சீட் பெல்ட்டோட இது ஹேண்ட் பிரேக்கு. அப்புறம் வந்து இதில் ஏர் பேக் வந்து இதில் கிடையாது, டைட்டானியமில் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் டியூவல் ஏர் பேக்ஸ் வந்து வரும். சரி, அப்படியே நம்ம பின்னாடி போயிடலாமா? சரி, ஓகே. நம்ம அப்படியே பேக் சீட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த காரில் எனக்கு ஃபேவரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சீட் தான். நான் மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் வந்து அம்மா இல்லை தங்கச்சி உட்காந்தாங்கன்னா நான் மேக்ஸிமம் இந்த சீட்டில் தான் வந்து உட்காந்துருப்பேன். ஆனால் பேக் சீட் வந்து இந்த காரில் ஃப்ரண்ட்டோட பேக் சீட் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து ஃபியஸ்டாவை வந்து அப்படியே ஹேட்ச்பேக்காக வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த வீல் பேஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் நீட்டி நல்லாவே வந்து இதில் உட்காந்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கார்னு சொல்லலாம். தை சப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இருக்குது, நல்லாவே அந்த தை சப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஹெட்ரூமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஸோ டாலாகவும் உட்காந்தாலுமே வந்து அந்தளவுலாம் வந்து நமக்கு வந்து தட்டாது. அதே மாதிரி இங்கே வந்து சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது, பாட்டில் ஏதாச்சும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்பீக்கர்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்பீக்கர்ஸ் வராது, பின்னாடி 2 ஸ்பீக்கர், பின்னாடி 2, முன்னாடி வந்து 2 வரும்.
அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சோனியோட ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பின்னாடி அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நமக்கு பவர் விண்டோ வந்து வரும். டிரைவர் சைடுக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பவர் விண்டோவோட கண்ட்ரோல் வந்து இருக்கும். ரெண்டுமே வந்து 2 விண்டோக்குமே இங்கே இருக்கும். அந்த சைடு விண்டோக்கு அது தனியாகவே ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் பின்னாடி வந்துட்டு நமக்கு நார்மலான ஹேண்டில் தான், ரோல் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, நான் ட்ரைவ் பண்ணும்போது அதை நான் சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு பின்னாடி இங்கே நம்மளோட ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி. ஸோ இப்போ பின்னாடி பற்றி சொல்லணுன்னா அவ்வளோதான். அதே மாதிரி வந்துட்டு 4 பேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினா ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து நல்லாவே போகலாம். ஏன்னா 5 மெம்பர்ஸ் போயிருக்கோம் நாங்கள், மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் தான் போவோம். அதனால் ஒரு நல்ல ஸ்பேஸ் தான். 5 மெம்பர்ஸுமே வந்து ரொம்ப கன்சிஸ்டடாக இருக்காது, ஓகே, மேனேஜபிளாக வந்து இருக்கும். ஸோ பின்னாடி பற்றி சொல்லணுன்னா அவ்வளோதான் நண்பா. ஹாய் நண்பா, என்னடா காஸ்டியூமில் மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஃபோர்டு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்துட்டு நம்ம அந்த ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ, அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21 மினிட்ஸுக்கு மேலே வந்து போயிடுச்சு அந்த வீடியோவே. நான் இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். ஸோ அதனால் வந்துட்டு சரி, அதில் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு நான் சரி இதுவே 22 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு, ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவை தனியாக இன்னொரு பார்ட்டாக வந்து இதோட கண்டினியூஸாக நான் வந்து போட்டுருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு நான் இப்போது இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து கண்டினியூஸன் வீடியோவாக வந்து பார்ட் 2வாக வேணால் அதை போட்டுக்கலாம் நண்பா. இதை வந்துட்டு ரிவ்யூவும் ஓனர்ஷிப் ரிவ்யூவும் வந்து இதில் வந்துடும். ஸோ கோச்சுக்காமல் பார்ட் 2வும் வந்து பாருங்கள். ஸோ அதனால் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் அந்த சேனலை வந்து ஏன் வந்துட்டு விட்டோம், என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து வந்து அதை சொல்லியிருப்பேன் நான். ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நண்பா. ஸோ பார்ட் 2வில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாய் அண்ட் டேக் கேர்.